இயேசுவை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினது ஒரு குடும்பம். இயேசுவை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினது ஒரு குடும்பம். 2000 ஆண்டுகளாக அந்த குடும்பத்திலிருந்து வந்தவரை தான் நாம் பேசுகிறோம். ஏன்னா உலகத்திலேயே ரொம்ப நல்லவர் என் இயேசு ஒருவர் தான். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறோம்? ஒரு நல்ல ப்ராடக்ட் வரும்போது நல்லதுன்னு பேசுகிறோம்ல. உலகத்திலேயே ஒரு நல்ல ப்ராடக்ட் கொண்டு வந்த முதல் அமைப்பு, உலகத்திலேயே இந்த உலகத்திலேயே ஒரு முதல் அமைப்பு இருக்குமானா, ஒரு அரசாங்கம் இருக்குமானா, ஒரு மேன்மையான தேவனுடைய திட்டம் துவங்கின இடம் இருக்குமானா, அந்த இடத்துக்கு அந்த அமைப்புக்கு பேர் தான் குடும்பம். அது மனிதனுடைய ஏற்பாடு இல்லை. ஆனால் அந்த குடும்பத்திலிருந்து தான் இயேசு என்ற ஒருவரை இந்த உலகம் பெற்றுக்கொண்டது. படித்ததுனால் இல்லை, கல்லாதவராக இருந்தாலும் வேத எழுத்துக்களை எப்படி அவர் படிக்கிறாருன்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இன்றைக்கி அவரை வைத்து தான் உலகமே படிப்பை கற்றுக்கொள்ளுகிறது. அவரால் தான் உலகத்தில் இன்றைக்கி கையில் வச்சுருக்கிற புக்கு, இன்றைக்கி நம்ம ஸ்கூலு, யூனிவர்சிட்டி எல்லாமே அவர் பெயரால் தான் ஆரம்பித்தது. இன்றைக்கி உடலில் நான் சுகத்துக்காக ஒரு ஆஸ்பத்திரி போனோன்னா அவர் பெயரால் ஆரம்பித்தது தான் ஹாஸ்பிட்டல். ஒரு முதியோருக்கு ஒரு இல்லம் இருக்குன்னா அவர் பெயரால் ஆரம்பித்தது தான் முதியோர் இல்லம். ஒரு தொழில் தொடங்கி அந்த தொழிலுக்கு பேர் வைத்து அதை நல்ல முறையில் கற்றுக் கொடுத்தது என்னன்னா அந்த குடும்பத்தின் அடிப்படையில் தான் அப்படிப்பட்ட தொழில்கள் வந்தது. ஆனால் அந்த குடும்பத்தை பார்த்து ஒரு கேள்வியை அன்றைக்கு இருந்த மக்கள் கேட்டாங்க. அந்த கேள்வி தான் இன்னைக்கு நம்முடைய செய்தி. மத்திய 13ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம் 55ஆம் வசனம். தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினா. நம்ம ஊரில் ஒரு நல்ல பழமொழி இருக்குது, ஊருக்கு தாண்டி உபதேசம் உனக்கு இல்லடி உபதேசம். கேட்டிருக்கீங்களா? கேட்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் ஊருக்கு, தான் வளர்ந்த ஊரில் ஒருத்தர் உபதேசம் பண்ணினான்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் அவர் உபதேசித்த போது உபதேசம் பண்ணினார். பிரசங்கம் என்பது வேற, உபதேசம் என்பது வேற. நான் திரும்பி சொல்லிடுவேன், இன்னைக்கு நான் உபதேசம் பண்ணுறேன், இன்னைக்கு பிரசங்கம் பண்ண நான் வரல, நான் உபதேசம் பண்ண வந்திருக்கிறேன். உபதேசம் என்பது டீச்சிங். ப்ரீச்சிங்ன்றது நீ கேட்டால் கேளு, கேட்காம போனால் போ, நான் பிரசங்கம் பண்ணிட்டேன், அவ்வளோதான். பிரசங்கம் வேறு. பட் டீச்சிங்ன்றது ஒவ்வொரு காதுக்கும் போகணும். காது உள்ளவன் கேட்க கடவனு. அப்படியே கண் அப்படி பார்க்கும்போது எல்லாரும் அவரை என்ன பண்ணாங்க, பார்த்தார்கள் அப்படின்னு. எல்லாரும் அவரை நேராக பார்த்தாங்க. ஏன் அப்படின்னா அவருடைய உபதேசம் அப்படி ஒரு தோரணையாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? பரிசேயர்கள் போதிக்கிற மாதிரி இல்லை, அங்கே இருக்கிற வேதபாரர்கள் போதிக்கிற மாதிரி இல்லை. இவர் பேசுனது ப்ராக்டிக்கல் டீச்சிங். இவர் பேசும்போது, உபதேசம் பண்ணின போது அவர்கள் ஆச்சரியப்பட்டாங்க. அல்லேலூயா. அவர் என்ன பண்ணாங்க? ஆச்சரியப்பட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஆச்சரியப்பட்டாங்கன்னா, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? 2 காரியத்தை குறித்து ஆச்சரியப்பட்டாங்க. ஒன்று என்ன, அப்படி ஞானம் எப்படிப்பட்டது. 2வது, அவர் கையிலுடைய பலத்த செய்கைகளை கண்டு பேச்சிலும் செயலிலும் அவர் வல்லவராயிருந்தார். ஞானமாய் அவர் காரியங்களை செய்து முடித்தார். ஞானத்தோடு வாழ்ந்தார், காரிய சமத்தராய் அவர் முடித்தார். சகலமும் திட்டமும் தெளிவுமாக ஒரு குடும்பம் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று இந்த உலகத்துக்கு ஒரு குடும்பம் அந்த வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தால் அந்த குடும்பத்துக்கு பேர் தான் இயேசுவின் குடும்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய பாடல் உண்டு, அந்த பாடலை பாடுற என்னோட கூட சேர்ந்து பாடணும்னு விரும்புகிறவங்க கொஞ்சம் பாடலாம். விரும்பினா
உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. எல்லாரும் உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. அல்லேலூயா. இந்த உலகத்தை வாழ வைக்க தேவனாகிய கர்த்தர் ஒரு அரசாங்கத்தை கொண்டு வரவில்லை. ஒரு சர்ச்சை அங்க கொண்டு வரல, ஒரு மசூதியை கொண்டு வரல, ஒரு கோயிலை கொண்டு வரல, எந்த ஒரு அரசு அமைப்பும் இல்லை. இதை இவ்வளோ பெரிய பூமியை காக்க உலகத்தில் 231 எத்தனை 36 தெரியல, அதுக்கு அத்தனை நாடுகள் இருக்குது. அத்தனை நாடுகளுக்கும் காக்கிறதுக்கு இராணுவம் இருக்குது, பிள்ளைகளை பயிற்றுவிக்க பள்ளிக்கூடங்கள் இருக்குது, ஆராதிக்க கோயில் இருக்குது, அப்புறம் இந்த கேளிக்கைக்கு இடங்கள் இருக்குது, அழகு நிலையங்கள் இருக்குது, என்னென்னமோ உலகத்தில் 1000 இருக்குது. ஆனால் அன்னைக்கு இந்த உலகத்தையே ஆளுகை செய்ய ஒன்றே ஒன்று தான் இருந்தது, அது ஒரு குடும்பம். உணர்ச்சியே இல்லாமல். ஏம்மா காலையில் அடி வாங்கிட்டு வந்தீங்களா? நல்லா கைத்தட்டி தான் ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ஒன்று என்பது நீங்கள் சொல்கிற மாதிரி படிப்பு, அடுத்தது அதில் நல்ல வேலை, அப்புறம் அது மேலே நல்ல குடும்பம்னு பெரிய பேர் பெற்ற பேர், அப்புறம் செல்வந்தமான சூழ்நிலை, இதெல்லாம் இல்லை. அந்த ஊர்லேயே ஒரு மிக சாதாரணமான ஒரு குடும்பம் இருந்துச்சு. அந்த குடும்பத்துக்கு பேர் தான் யோசேப்பின் குடும்பம். அதை மாத்திரக்கூடாது என்பதற்காக இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? அவங்க என்ன வேலை செஞ்சாங்க? தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா, குடும்பத்தில் யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர்கள் அல்லவா. திரும்பி படிச்சிங்கன்னா இவனுடைய சகோதரிகள் நம்ம இடத்துல இல்லையா? அப்படிலாம் காரியங்கள்லாம் சொல்கிறது என்ன காரணம் அப்படின்னா, குடும்பம் சாதாரண குடும்பம்பா. அது பணக்கார குடும்பம் இல்லை, ரொம்ப ஏழை குடும்பமும் இல்லை, ஒரு சாதாரண குடும்பம். ஆனால் இவன்கிட்ட ஞானம் அப்படி கொட்டி கிடக்குது. இவன் கையின் கிரியையில் குருடர் பார்க்குறாங்க, செவிடர் கேட்குறாங்க, ஊமையர் பேசுகிறாங்க, முடவர் நடக்கிறாங்க, குஷ்டரோகிகள் சுத்தமாகறாங்க, செத்து போனவன் உயிரோடு கூட எழும்புறாங்க. இப்படிப்பட்ட அற்புதங்களும் அடையாளங்களும் எங்கிருந்து இவருக்கு வந்தது? அந்த குடும்பத்திலேருந்து தான் வந்துச்சு. நீ சொன்னீங்க யோசேப்பு, மரியாள், அந்த குடும்பத்திலேருந்து தான் அவர் வந்தார். கூட பிறந்தவங்க யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா எல்லாம் அங்கிருந்து தான் வந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தை நல்வழிப்படுத்த, இந்த உலகத்தை பாதுகாக்க, இந்த உலகத்தை பண்படுத்த தேவன் தெரிந்து கொண்ட ஒரே ஒரு முன்னுரிமை பெற்ற நிறுவனம் சபை அல்ல. குறிப்பாக அல்லேலுயா சபையும் இல்லை. அது என்ன சபை அப்படின்னு சொன்னால் எந்த சபையும் இல்லை, குடும்பம்தான் ஒரு நல்ல மனிதனை உலகத்துக்கு கொண்டு வர முடியும். எத்தனை பேர் ஆமென்றவங்க நல்ல கைதட்டி. சொசைட்டியில் அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடைச்சதுக்கு காரணம் அந்த குடும்பம் வந்த வழியில் அந்த குடும்பத்தில் இருந்த ஒருவர், அவர் பேர் தான் இயேசு. ஆண்டவராகிய இயேசு இல்லை, இயேசு ஒரு சாதாரண மனிதனாகிய இயேசு. ஒரு சொசைட்டியில் ஒரு பெரிய மரியாதை வந்ததுக்கு காரணம் அந்த குடும்பத்தின் பின்னணி கிடையாது. ஏன்னா அந்த குடும்பத்தின் பின்னணியை பார்த்தீங்கன்னா, ரூத்து அவள் மோவாப் தேசத்தை பொண்ணு, எரிக்கோவில் வேசி ராகாப்பு, பச்சபேல் ஏற்கனவே கணவனை விட்டுட்டு தாவீதுகிட்ட
அப்படி இப்படி நிறைய பேர் அந்த குடும்பத்தின் வழியில் வந்தவங்க. உன் வழிகள் என்னவாக இருந்தாலும், வீட்டில் இருக்கிறவங்க ஒருவேளை அவங்க அப்பா இறந்து போனாலும், அந்த குடும்பத்தில் எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ண வேண்டிய நிலைமை ஒரு மனுஷனுக்கு வந்தாலும், எல்லாரும் கைவிடப்பட்டு ஒரு தனிப்பட்ட மனிதனாக இருந்து யாரும் இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள என்றாலும், அந்த குடும்பத்துக்கு நல்ல பேர் கொடுக்க ஒருவர் இருந்தார். அந்த ஒருவரால் தான் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலும் இயேசுவே இந்த வீட்டின் தலைவர் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யோசேப்பினுடைய தொழில் இயேசுவுக்கு வந்துச்சு. ஒரு நல்ல வேலை அன்னைக்கு நாசரேத்துல இருந்துச்சுன்னா, திறமையான வேலை இருந்துச்சுன்னா, நுணுக்கமான வேலை இருந்துச்சுன்னா, செய்கிற வேலைக்கு சரியானபடி ஒரு கூலி கேட்குற ஒரு மனுஷன் இருப்பாரானா, எல்லாமே நியாயத்தோடும் நீதியோடும் உண்மையோடும் சொன்ன தரத்தில் சொன்ன நாளில் சொன்னபடி ஒருத்தர் கொடுத்தாருன்னா அவர் பேர் தான் இயேசு. அதனால தான் அவருடைய தொழில் முன்னாடி வந்துச்சு. ஒன்று அந்த உலகம் அறியணும்னா, ஒரு என்ஜினியரிங் படித்தவங்களை என்ஜினியர் அப்படின்னு யாரும் சொல்கிறதில்ல. ஒரு கட்டடத்தை கட்டிட்டு வந்து நின்று இந்த கட்டடம் நான் தான் கட்டினேன் அப்படின்னு சொன்னால் அவர் என்ஜினியர். அந்த கட்டடம் தரமாக இருந்துச்சுன்னா அவர் என்ஜினியர். அதே தரம் இல்லைன்னா ஒரு என்ஜினியர் கட்டின கட்டடத்தை பாரு அப்படின்னா அவர் என்ஜினியர் இல்லை. அப்படி தானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ என்ன தொழில் செய்கிறாயோ அந்த தொழிலாலே உனக்கு மதிப்பு கொடுக்கப்படுமானால் அந்த தொழிலாலே உன் குடும்பமும் குறையில்லாமல் நடக்கும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். முடிக்கல, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்ற. நல்லா கைதட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதன் தரம், அதன் விலை, அதன் தரம், அதன் விலை, அது சரியாக இருந்த இடம். அதனால தான் இவன் தச்சன் அல்லவா, இவன் தச்சன். இன்னைக்கு டெக்னீஷியன் சொல்கிறோம் இல்லையா, அந்த டெக்னீஷியன் என்று சொல்கிறது ஒரு இத்தாலி வார்த்தை. அப்போ அந்த வார்த்தைக்கு டெக்டான் என்று பெயர். அந்த டெக்னீஷியன் என்கிற அந்த பெயர், டெக்டான் என்ற வார்த்தை தான் தச்சன் அல்லவா. எதை செஞ்சாலும் நல்ல ஐடியாவோடு செய்வார். அதுதான் டெக்னீஷியன். ஒரு ஒயரை எடுத்து முடிச்சு போட எனக்கு தான் தெரியும். தப்பி தவறி போய் வந்தீங்கனாலே ஷாக் அடிக்கும். அது டெக்னீஷியன் செஞ்ச வேலை இல்லை. ஒருத்தர் அந்த எப்படி போடணும், எப்படி மறைக்கணும், அதுக்கு எந்த இடத்துக்கு எந்த ஒயர் எந்த இடத்துல கனெக்ஷன் கொடுக்கணும், எர்த்து எங்கே கொடுக்கணும், பாசிட்டிவ் எங்கே கொடுக்கணும், மைனஸ் எங்கே கொடுக்கணும், இதெல்லாம் எல்லாமே ஒரு டெக்னீஷியனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு, சாதாரண மனுஷனுக்கு தெரியாது. நம்ம ஆளுங்க கரண்ட்டில் அங்கே போய் ஏறி அந்த மரத்தில் அவங்க ஏதாவது திருவிழா வந்தால் கனெக்ஷன் நானே கொடுக்குறேன்னு சொல்லுவான். கனெக்ஷன் கொடுக்குறவன் கரண்ட்டில் அடிப்பட்ட காக்கா மாதிரி தொங்கிட்டு இருப்பான். பார்த்துருக்கீங்களா? அடிபட்டார். உங்கள் ஊர்லேயே ஒருத்தர் இருப்பானா எங்கேயாவது? இவெல்லாம் டெக்னீஷியன் கிடையாது. சரியான பாதுகாப்பு, சரியான விதத்தில் ஒரு காரியத்தை செஞ்சுட்டா இன்னொருத்தவங்க வந்து குறை சொல்கிற அளவுக்கு இருக்காதுன்னு ஒரு வேலை இருந்தால் அது இயேசுவின் வேலையாக இருந்தது. அல்லேலூயா. இந்த உலகத்தை படைத்தவர் திறமையானவர். இந்த உலகத்தை படைத்தவர் நல்ல வேலை உள்ளவர். அதனால தான் ஒவ்வொரு நாளும் படைக்கும்போது ஒவ்வொரு நாளும் படைச்சிட்டு அதுக்கு பிறகு அவர் எவால்யூஷன் பண்ணுறாரு. செஞ்சது எல்லாமே ஒன்று கூட ஒரு பர்சன்டேஜ் கூட தப்பு இல்லாமல் இருக்குதான்னு அதை பார்த்துட்டு யாரும் மார்க் போட ஆள் இல்லை. ஆனால் அவரே அதை திருப்பி ஒரு தடவை பார்த்துட்டு சொல்கிறாரு, குட்டுன்றாரு. வானத்தை படைச்சிட்டு நல்லதுன்றாரு, பூமியை படைச்சிட்டு நல்லதுன்றாரு, சமுத்திரத்தை படைச்சிட்டு நல்லதுன்றாரு, ஆகாயத்தில் நட்சத்திரங்களையும் சூரியன் நிறுத்திட்டு நல்லது என்றாரு, மரம் செடி கொடி எல்லாத்தையும் புல்லு பூண்டு எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு நல்லதுன்றாரு, மிருகங்களை எல்லாம் படைச்சிட்டு நல்லதுன்றாரு, உன்னையும் என்னையும் படைச்சிட்டு நல்லதுன்னாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோம்? அல்லேலூயா. நம்மை படைத்தவர் ஒரு தொழிலாளி, நம்மை படைத்தவர் ஒரு நல்ல வேலைக்காரர்,
நம்மை படைத்தவர் நல்ல உழைப்பாளி. உலகத்தில் ஆராதனை அவர் கொண்டு வரல, முதல்ல வேலையை தான் என்ன பண்ணார், கொண்டு வந்தார். அல்லேலூயா. வேலை அவசியமா, ஆராதனை அவசியமா அப்படின்னு கேட்டால், வேலையை ஆராதனைக்கு சமமாய் செய்தால் ஆராதனையும் வேலையும் கர்த்தருக்கு மகிமையாய் மாறும். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் ஆராதனையில் எவ்வளோ கவனம் செலுத்துறீங்களோ அதை விட அதை மாறி நல்ல முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு சரீரத்தோடு உங்கள் வேலையை செஞ்சீங்கன்னா அந்த வேலை கர்த்தருக்கு மகிமையான ஆராதனையாய் மாறும் என்று சொல்ல நல்ல கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. குடும்பம் ஒரு மனிதனை உருவாக்குகிற பட்டறை. நீ தங்கமாக இருந்தாலும் உன்னை தேய்ச்சி பார்த்து தான் சொல்ல முடியும் நீ எவ்வளோ கேரட்டுன்னு. எவ்வளோ கேரட்டுன்னா 4 கேரட்டை கொண்டு வந்து காட்டாத, அது கேரட்டுன்னு தான் சொல்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஊரில் தங்கத்தை வாங்கினா இது சரியில்லைங்கன்றான், சிங்கப்பூரில் வாங்கினா அப்படியே காசுக்கு என்ன பண்ணுறான், எடுத்துக்கிறான். நம்ம ஊர் தரம் அப்படி தான் இருக்குது. அதை தேய்ச்சி தான் கண்டுபிடிக்க முடியும் சுத்த பொண்ணா இல்லையா அப்படின்னு. உன்னை உலகத்துக்கு தரத்தை காட்ட நிர்ணயிக்கப்பட்டது உன் குடும்பம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த குடும்பத்தில் குறைகள் இருந்தது, அல்லது அந்த வழிகளிலே குறைகள் இருந்தது. ஆனால் அந்த குடும்பத்திலே ஒரு குறை இல்லை. அப்பா இல்லாத குறையே அந்த குடும்பத்தில் இல்லை. ஏன்னா அண்ணன் நடத்துகிற குடும்பமாக இருந்தாலும் யூதர்களுடைய வழிகளில் எப்பொழுதும் முதல் பையனுக்கு அவங்க ரெட்டிப்பான பங்கு கொடுப்பாங்க. 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 3 பிள்ளைங்களுக்கு 2 லட்ச ரூபா வரணும்னு சொன்னால் அண்ணனுக்கு 4 லட்சம், மற்றவனுக்கு 2 லட்சம், அப்படி தான் போடுவாங்க கணக்கு. ஏன்? தகப்பன் இல்லைன்னா அந்த குடும்பத்தை கரை சேர்க்க வேண்டிய வேலை எல்லாமே ஒரு அண்ணன் தான், மூத்தவன் தான் செய்யணும். அதனால தான் சேஷ்ட புத்திரனா அவன் தகப்பனுக்கு ஈக்குவலானவன். அப்போ அந்த குடும்பத்தில் ஒரு நாளும் யாரும் பிச்சை எடுக்க போகல, வெளியில் கடன் வாங்க போகல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வீட்டில் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையை தீர்மானித்தது என் குடும்பம். எங்கள் அம்மாவுக்கு கஷ்டம், எங்கள் அப்பா இறந்துட்டார். ஆனாலும் எங்களை ஒரு நாளும் எந்த சொந்தக்காரங்கள்ட்ட கூட போய் நின்று ஒரு உதவி கேட்க எங்கள் அம்மா அனுப்புனதே கிடையாது. உழைச்சி வாழ்ந்தோம். கர்த்தர் குடும்பத்திலிருந்து தான் கொள்கைகளை அமைக்கிறாரு, வாழ்க்கையை அமைக்கிறாரு. நல்ல குடும்பத்தின் பின்னணி என்பது அவங்களுடைய எதிர்காலத்தில் மகிமையாக தெரியும். அதுதான் இயேசுவின் குடும்பம். இயேசு தான் அவங்க அப்பா அவரை நடத்தினது 12 வயசு வரைக்கும். அந்த 12 வயசு வரைக்கும் வருஷந்தோறும் அவங்க தேவாலயத்துக்கு போவாங்க, பலியிடுவாங்க. வருஷந்தோறும் எல்லாரும் பலியிடும்போது இயேசு உட்காந்து போதகர் நடுவில் தான் உட்காருவார். அதனால தான் நான் எங்கே இருப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா, ஏன் என்னை தேடுனீங்கன்னு கேட்டார். அவங்க அப்பா நடத்தும் போதும் அப்படி தான் நடந்தது. அவங்க அப்பா இருக்கும்போது நடந்தது. அதே நன்மையை குறைவுபடாமல், அதே ஒழுக்கத்தை குறைவுபடாமல் இன்னும் முன்னுக்கு கொண்டு வந்து காண்பிச்சு தன்னுடைய சகோதரர்கள் அவரை நம்பலைனாலும், அப்படி உயிர்த்தெழுந்த பிறகு தான் அவரை நம்பினாலும் கர்த்தருடைய கிருபையில் அவங்க பிள்ளைகளில் 2 பேர் யாக்கோபும் யூதாவும் அப்போஸ்தலர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோங்க? அல்லேலூயா. உலகத்துக்கு அனுப்பப்பட்டவர்கள். முதல் பிஷப், முதல் ஐக்கியம், முதல் சினாட் கூடுனது எருசலேமில். அதில் தலைவராக இருந்தது இயேசுவினுடைய சகோதரன் யாக்கோபு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் ஊழியம் என்பது பிதாவுக்கு கீழ்ப்படிந்தது மட்டும் இல்லை, குடும்பத்தை வைத்து தான் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாரு. என்னையே வேலை விடுறாங்க, என்னையே கஷ்டப்படுத்துகிறாங்க, என்னதான் எல்லாம் சொல்கிறாங்க, சொல்லவே இல்லை. அவர் எல்லா வேலையும் அவர் தைரியமாக செஞ்சார், உண்மையாக செஞ்சார், சந்தோஷமாக செஞ்சார். ஒரு நாள் சிலுவையே சுமக்கும் போது கூட சந்தோஷமாய் சுமந்து, அவர் சிலுவை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாய் சுமந்து இன்றைக்கு கர்த்தருடைய வலது பார்சத்தில் சிங்காசனத்தில் ஆளுகை செய்கிறவராய் உயர்ந்திருக்கிறாரு. குடும்பம் தான் கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கர்த்தரின் மகன் என்பதை ஒரு நாளும் மறக்கல.
ஒரு தச்சரின் மகனாக இருந்து தச்சர தொழிலை கற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் நான் எந்த தொழிலை செய்தாலும், நான் எங்கே இருந்தாலும், நான் யாராக இருந்தாலும், என்னுடைய வாழ்க்கையில் படிப்பு இல்லைனாலும், கஷ்டப்படுற குடும்பத்திலேருந்து வந்தாலும், இந்த உலகத்துக்கு நான் ஒரு தச்சனுடைய குடும்பம், ஆனால் பரலோகத்துக்கு நான் கர்த்தருடைய பிள்ளை. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறவங்க? அல்லேலூயா. உன்னால் தலை நிமிர்ந்து வாழ முடியும், உன்னால குறைவில்லாமல் வாழ முடியும். ஏனென்றால் என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். இயேசுவோ அவங்க குடும்பமோ கடன் வாங்கல. இயேசுவோ அவர் குடும்பமோ ஒரு நாள் மற்றவங்கள்ட்ட போய் உதவி கேட்கல. இயேசுவோ அவங்க குடும்பமோ வரும்போது உங்கள் அப்பாட்ட போய் வாங்கிட்டு வா, உங்கள் அம்மாட்ட போய் வாங்கிட்டு வா, உங்கள் அண்ணன்ட்ட போய் வாங்கிட்டு வான்னு யாரையும் அனுப்பவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் அவர் தச்சன். அந்த தொழில் அவருக்கு மதிப்பு கொடுத்தது. அந்த தொழில் அவருக்கு மதிப்பாய் வாழ வச்சது. நீ செய்கிற தொழில் உன்னை மதிப்பாக வாழ வைக்கும். நீ அதை மதித்து செஞ்சினா, அதை உன் ஆராதனைக்கு சமமாக அதை மதித்து செஞ்சினா, அந்த வேலையில் உண்மையாக செஞ்சினா, அந்த வேலையை ஒழுங்காக செஞ்சினா, எந்த வேலை செஞ்சாலும் திறமையோடு செஞ்சோன்னா அந்த வேலை நம்மை வாழ வைக்கும். அதுதான் தச்சன் அல்லவா, இவன் தச்சன் அல்லவா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை ஆண்டவர் இந்த பூமியில் படைக்கும்போது நினைக்காதீங்க ஒன்றுமே கொடுக்காமல் அனுப்பிட்டாருன்னு. அவங்களுக்கு ஆதாமுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உலகத்தை கொடுத்தார், தோப்பை கொடுத்தார், அல்லது துறவை கொடுத்தார், இப்படி எல்லாத்தையும் கொடுத்தார். ஆனால் குமாரன் இந்த பூமிக்கு வந்தபோது அவருக்கு தொழிலை கொடுத்தார். அல்லேலூயா. தேவன் தோப்பை கொடுத்த போது அவ்வளோதான் கொடுத்தீங்க. நான் உட்கார்றதுக்கு சேர் எங்கேருந்து கிடைக்கும், நான் எழுதுறதுக்கு ஒரு டேபிள் எங்கே கிடைக்கும், நான் படுக்கிறதுக்கு எங்கே ஒரு படுக்கை கிடைக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஏன் சொல்கிறாரு, நான் இருக்கிறேன், எல்லாத்தையும் கொடுப்பேன். ஒரு பொண்ணை ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு அனுப்பி வைக்கிறீங்க. அனுப்பி வைக்கும்போது ஒரு பீடோ வைக்கணும், ஒரு கட்டில் கொடுக்கணும், ஒரு மேஜை கொடுக்கணும், ஒரு சேர்லாம் வாங்கி போடணும். கவலைப்படாதீங்க, இயேசு தச்சனாக இருக்கிறாரு, தச்சு கொடுத்துருவாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறவங்க? அதனால தான் அவருக்கு வனத்தை கொடுத்தார். உங்களுக்கும் எனத்துக்கும் கர்த்தர் நல்ல தொழிலை கொடுத்துருக்கிறார். எந்த தொழில் செஞ்சாலும் நாம் ரெண்டு செய்யக்கூடாது. ஒன்று திருடக்கூடாது, இன்னொன்று அந்த பொய் சொல்லக்கூடாதா, பொய் சொல்லக்கூடாது. அப்புறம் இன்னொன்று ஏதோ ஒன்று சொல்லுங்களேன், எனக்கு தெரியல. ஏமாற்றக்கூடாது. கரெக்ட். தொழிலில் ஏமாற்றாதீங்க, தொழிலில் ஏமாற்றாதீங்க, நல்லா இருப்பீங்க. உங்கள் தொழில் தரமாக இருந்தால், உங்கள் தொழில் உண்மையான உழைப்பை காட்டுமானா, உங்கள் தொழில் நுணுக்கமாக இருக்குமானா, உங்கள் தொழிலில் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்குமானா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்கள் போய் பாருங்கள், சாயந்தர நேரத்தில் நான் பார்க்கும்போது ஒரு அந்த நிறைய வேலை செஞ்சுட்டு அப்படியே லைனாக பஸ் ஸ்டாண்டுக்கு வருவாங்க. பஸ் ஸ்டாண்டில் வெண்டைக்காயை வெட்டி அல்லது கத்திரிக்காயை வெட்டி அப்புறமேல வெங்காயம்லாம் வெட்டி அப்படி பேக்காக வச்சுருப்பாங்க. ஏன் இவங்களுக்கு போய் அதை வெட்டி சமைக்கிறதுக்கு என்ன இருக்காது, நேரம் இருக்காது. அதை வச்சு ஐடியா. நீங்கள் இப்போ வெளியில் போய் பாருங்கள், ஒரு ஸ்டேட் பேங்க் எந்த பாருங்கன்னா, நாளைக்கு ஒரு பழத்தை சீவி நாளைக்கு வச்சுருந்தா அது கெட்டுருக்கும். அதை சீவி அதை ஒரு டப்பாவில் என்ன பண்ணியிருப்பான், போட்டு வச்சுருப்பான். 50 100 நம்ம வாங்கி என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம். சின்ன சின்ன ஐடியா. ஒரு பையன், ஒரு திருண்டு பையன், நான் இங்கே காரை நிறுத்தணுன்னு அண்ணா இந்த புக்கு வாங்கிக்க இங்கே அப்படின்னா, நான் புக்கு வாங்கிக்கணும், அது ஆவண புக்கு நான் வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன், டேய் வேணாண்டா அப்படின்னு. அவன் சின்ன பையன் பாவம், அவன் புக்கை கொண்டு கொடுக்குறான்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபா வச்சு, டேய் வச்சுக்கடா அப்படின்னு கொடுத்தானே. வேணாண்ணே, நீ என் புக்கை வாங்கினா வாங்கிக்க, ஆனால் என்ன பண்ணாத, இந்த காசு கொடுக்காத. என்னடா ரொம்ப இருக்க, சரிடா நீ கொடு. அந்த புக்கை கொடுத்துட்டு திருப்பி அதுக்கு பீதி 90 ரூபாயை என் கையில் கொடுத்தான். அவன் மனுஷன், 90 பையன்தான், அவன் மனுஷன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோங்க? அல்லேலூயா. அந்த ஆண்டவர் இயேசு அந்த
தலைமையை எப்படி எடுத்தார் என்று சொன்னால், குடும்பத்திலிருந்து வளர்ந்து தான். எல்லாமே கொள்கைகள், எல்லாமே ஒழுக்கங்கள். இத்தனைக்கு மணிக்கு ஏந்திரிக்கணும், இத்தனை மணிக்குள்ள அந்த வேலையை முடிக்கணும், இப்போ இது சாப்பிடணும், இப்போ இவங்களுக்கு நம்ம இதை பதில் சொல்லணும், இந்த வார்த்தை மாறக்கூடாது, சொன்ன வார்த்தையை நிறைவேற்றணும். இந்த வார்த்தையில் இயேசு ஒரு நாளும் தன் சொன்ன வார்த்தையை மீறவில்லை. அவர் வார்த்தையானவர். உலகத்துக்கே வார்த்தை அவர் வார்த்தை தான். அதனால் வாழ்க்கையில் வார்த்தையும் வாழ்க்கையும் ஒன்றா இருந்தால் அந்த வாழ்க்கையை மறைத்து வைக்க யாராலும் முடியாது. உன் வாழ்க்கை ஒரு நாள் சரித்திரமாக எழுதப்படும். உன் வாழ்க்கையை ஆயிரமானவர் படித்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்வார்கள். அதுதான் வார்த்தையும் வாழ்க்கையும் ஒன்றா இருந்தது தான் இயேசுவின் குடும்பம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒருவேளை உங்கள் குடும்பத்தை குறித்து நீங்கள் புகார் சொல்கிறதுக்கு நிறையா இருக்கலாம். இயேசுவினுடைய சகோதரர்களும் அவர் நம்பலை, அல்லது இயேசுவின் குடும்பமே அவரை புரிந்துக்கல, இயேசுவின் தாயாகிய மரியாளும் புரிந்துக்கல, யோசேப்பும் புரிந்துக்கல. அதை குறித்து ஒரு நாளும் ஒரு புகார் செய்யலை. ஆனால் பிதாவோடு தனித்திருந்தார். என்ன சொன்னார்? எல்லாத்தையும் கர்த்தரத்தில் பலியாக வச்சார். வலியை கர்த்தர் கொடுத்தாரு. உன் பிரச்சனையை இன்னொருத்தவன்ட்ட சொல்லாமல், உன் போராட்டத்தை, உன் கஷ்டத்தை கர்த்தர்ட்ட மட்டும் சொல்லி பழக ஆரம்பித்தா நீ பிரச்சனையோடு இருக்க வாய்ப்பே கிடையாது. வழி கர்த்தரால் வாய்க்கும். அப்படி சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அவர் உனக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். தருவிட ஆமேன்னு சொல்கிறோம். அல்லேலூயா. அவங்க கேட்ட கேள்வி இரண்டாவது முக்கியமானது, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? இவனுக்கு இந்த ஞானமும் இந்த பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? வாசிங்க, லூக்கா 2வது அதிகாரம் 43வது வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, லூக்கா 2வது அதிகாரம் 43ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. 46ஆம் வசனம். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அறிவு எப்பொழுது தெரியுமா வரும்? இன்னொருத்தவங்க பேசுகிறத கேட்கணும். நம்மளா பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. நீயா பேசிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் உனக்கு பேர் வைப்பாங்க லூசுன்னு. மற்றவங்க பேசுகிறத கேட்கணும். என்னைக்கு அவங்களுக்கு நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக, அவங்கள மடக்கிறதுக்காக கேள்வி கேட்கல, நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக கேள்வி கேட்குறியோ, அப்போ அறிவு பல மடங்கு வளரும். இயேசு அவர்கள் நடுவிலே வந்து உட்கார்ந்தார். இயேசு அவர் நடுவில் வந்து, யார் நடுவில்? போதகர் நடுவிலே உட்கார்ந்தார். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியும் அவர் சொன்ன மாறுதரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய அளவில் வார்த்தை இருந்தால் பேசு, இல்லைன்னா மௌனமாக இருந்தால் நீ ஞானி. சிலர் வாயை திறந்தால் நுணலும் தன் வாயால் கெடும்வாங்க. தெரியுமா? நுண்ணலும்னா என்ன தெரியுமா? தவுக்களை தான் வாயால் தான் கெடும். ஒரு மழை பெஞ்சா அடக்கி வாசிக்க வேண்டியதானே. அப்போ தான் என்ன பண்ணோம்? அது பாட்டு கற்றும். எங்கேயோ இருக்கிற பாம்புக்கு ஓஹோ இங்கே தான் நம்ம இறை இருக்குதான்னு அவர் வந்து அப்படியே பிடிச்சிட்டு போகிற வரைக்கும் இவர் வாயை திறந்து கற்றுக்கிட்டே இருப்பார். அது இந்த பாம்பு வந்து தவுக்கலையை பிடிக்கும். பார்த்துருக்கீங்களா? யாரை பார்த்துருக்கீங்களா? பாருங்கள் போய் பிடிச்சிங்கன்னா அது பெரிய தவுக்கலையாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். அது பின்னாடி பிடிச்சிடும். பிடிச்சிட்டா அப்பையும் கற்றுக்கிட்டு இருக்கும். குதிச்சு ஓட தெரியாது, அப்பயும் கற்றுக்கிட்டே இருக்கும். முழுசும் உள்ளே போன பிறகு தான் அது குரல் அடங்கும். எப்போ முதல்லையே கத்தாமல் இருந்திருந்தா அது எப்பயோ தப்பிச்சு போயிருக்கும். அது வர்றதை பார்த்தோன்னாவது தெரிஞ்சிருக்கும். கத்திக்கிட்டே இருந்து மொத்தமாக உள்ளே என்ன பண்ணிடுச்சு? போயிடுச்சு. பாருங்கள், நான் சின்ன வயசில் அதெல்லாம் வேடிக்கை பார்க்குறது தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் கவனிங்க. 48ஆம் வசனத்தில் தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே என்றார். அதற்கு அவர், நீங்கள் என்னை ஏன் தேடினீர்கள்?
என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு அலுவல் என்ன? ஐ எம் அட் மை ஃபாதர்ஸ் பிஸ்னஸ் அப்படியே சொல்கிறார் இங்கிலீஷில். ஐ எம் அட் மை ஃபாதர்ஸ் பிஸ்னஸ். ஐ மை நாட் மை ஃபாதர்ஸ் பிஸ்னஸ். ஒய் ஆர் யூ சர்ச்சிங் மீ? நான் எனக்கு பிதா எனக்கு என்ன கொடுத்தாரோ அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் ஏன் அதை சொல்கிறேன்? ஏன்னா அந்த பைபிளில் தெளிவாக இருக்குது. ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்து வந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆனால் பிதாவின் மடியில் இருக்கிற இயேசு தான் பிதாவை என்ன பண்ணார்? வெளிப்படுத்தினார். நான் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருப்பேன் என்பதை நீங்கள் அறியீர்களா? அதனால தான் இயேசு சொல்கிறாரு, இந்த உலகத்தில் இயேசு வந்தது கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்க வரல. இயேசு இந்த மதத்தை ஸ்தாபிக்க வரல. ஏன்னா இயேசுவை சிலுவையில் அறைஞ்சது மதவாதிகள் தான். எந்த இனத்தில் பிறந்தாரோ அந்த இனம்தான் அவரை சிலுவையில் அரைஞ்சாங்க. ஒரு இனத்தை ஸ்தாபிக்க, ஒரு மதத்தை ஸ்தாபிக்க, ஒரு மதத்தை ஸ்தாபிக்க இந்த உலகத்துக்கு இயேசு வரல. ஆதியில மனிதனை உண்டாக்கின போது அவனை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். அவனை ஒரு குடும்பமாக படைத்தார். அந்த குடும்ப கொண்டாடின அல்லது துதித்த தொழுகை பண்ணின சர்ச்சு எங்கேயும் கிடையாது. சர்ச்சு இல்லை. சர்ச்சு முதன்மையானது இல்லை. தேவனுடைய பார்வையில் குடும்பம் தான் முதல். நீ தேடுற தெய்வம் வேற எங்கேயும் இல்லை. என் இயேசு சொன்னார், என் பெயரால் 2 அல்லது 3 பேர் எங்கே நீங்கள் என் நாமத்தால் கூடியிருக்கீங்களோ அங்கே உங்கள் நடுவில் நான் இருக்கிறேன். நீ எங்க தேவனை மகிமைப்படுத்துறியோ, எங்க கர்த்தருக்காக வாழ்றியோ, எங்க கர்த்தரோடு இருக்கிறையோ, அவர் சொல்ல நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். எப்ப நீ கடவுளும் நீயும் உன் மனதோடு கூட ஒன்று இணையிறையோ, ஜெபத்தில் ஒன்று இணையிறையோ, வசனத்தால் ஒன்று இணையிறையோ, வாழ்க்கையால் ஒன்று இணையிறையோ, அப்ப பிதாவை நீ வெளிப்படுத்துவ. ஏன் பிதான்றோம்? எல்லாத்துக்கும் பிதா காரணர். ஒரு பெயர் இல்லை, ஒரு பெயரை வைத்து இல்லை. அவர் பிதா, எல்லாருக்கும் பிதா. ஒரு சொட்டு இரத்தத்தில் 50 லட்சம் இரத்த அணுக்கள் இருக்கு. 50 லட்சம் இரத்த அணுக்கள். 50 ஒரு சொட்டு இரத்தத்தில் 25 லட்சம் என்ன இருக்குன்னா பிளாட்டலெட்ஸ்ன்னு சொல்லி அதை எடுத்துட்டு போறது இருக்கு. இன்னும் 10,000 உடம்ப பாதுகாக்கிறதுக்கு வெள்ளை அணுக்களுக்கு. நான் சொல்றது ஒரு சொட்டு ரத்தம். ஒவ்வொரு நாளும் 1 லட்சம் தடவை இந்த ஹார்ட்டு லப்டப்னு சொல்லுது. அப்படின்னா என்னன்னா, மோட்ரு போட்டு மோட்ரு ஆஃப் பண்ணி, மோட்ரு போட்டு மோட்ரு ஆஃப் பண்ணி, அப்படி 1 லட்சம் தடவை ஒரு நாளைக்கு நடக்குது. இந்த 1 லட்சம் தடவைக்கு இந்த உடம்பில் இருக்கிற அந்த ரத்தம் எல்லாம் உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிக்கும் போகுது. போகலன்னா அந்த பகுதி என்ன பண்ணிடும்? செத்துரும். எனவே இது உயிரை கொடுக்க ஆக்சிஜனோடு அதனுடைய சத்துக்களோடு உடம்புல எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்குது. அந்த இரத்தத்தை எல்லாம் ஒரே ஒரு இரத்தம் தான் உலகத்துக்கு கொடுத்தது. அந்த இரத்தத்தை உலகத்துக்கு கொடுத்தவர் ஜாதியை பார்க்கல, அவர் மதத்தை சொல்லல, இடத்தை பார்க்க சொல்லல, அல்லது ஏற்றத்தாழ சொல்லல. ஒரே இரத்தத்தினால் உங்களையும் என்னையும் தோன்ற பண்ணின பிதா, உலகத்தை உண்டாக்கினவர், அவர் எல்லாருக்கும் ஒரே பிதா என்பதனால அவர் பிதாவாய் இருக்கிறார். நான் அவருடைய பிள்ளையாய் இருக்கிறேன். என் குடும்பம் என் பிதாவின் வீடாய் இருக்கிறது. என் வீடு ஜெப வீடாய் இருக்கிறது. என் வீடு என்னவா இருக்குது? அல்லேலூயா. இதுதான் சத்தியம். நாள் இல்லை, நட்சத்திரம் இல்லை, நேரம் இல்லை, உயர்ந்தவை இல்லை, தாழ்ந்தவை இல்லை. ஏன்னா ஒரே இரத்தத்தினால அவர் தோன்ற பண்ணினவர். நீங்க ஏன் என்ன தேடுனீங்க? நான் எங்கே இருக்கிறேன்? ஒரு நாள் பின்னாடி சொல்கிறேன், நான் எங்கே இருக்கிறேன்? ஏன் என்னை தேடுறீங்க? நான் உங்களோடு தானே இருக்கிறேன். என்னைக்கு ஒரு மனிதன் கர்த்தரை தேடுகிறானோ அவன் தேடுகையில் கண்டடைவான் சொன்னவர், நான் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவேன்றார். நீ எங்கேயோ கோயிலில் போய் தேடணும், குளத்தில் போய் தேடணும், ஊரில் போய் தேடணும், உறவில் போய் தேடணும்னு அவசியம். அவங்க உறவில் போய் தேடினாங்க. இல்லை, நான் உன்னோடு தான் இருக்கிறேன்.
ஒரு உண்மையை உறிஞ்சிக்குங்க. நான் கர்த்தர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நாம் அவரோடு இருக்கிறோம், அவர் நம்மோடு கூட இருக்கிறாரு, நாம் அவரால் பிழைக்கிறோம், அவரால் தான் நம்ம வாழ்கிறோம்னு நினச்சிட்டா அவர் நம்மோடு தான் இருப்பார். எத்தனை பேர் புரியுது? நான் அவரோடு தான் இருக்கிறேன், நான் அவரில் தான் வாழ்கிறேன், அவருக்குள்ளே தான் பிழைக்கிறேன், அவரால் தான் நான் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறேன், வாழ்கிறேன்னு நினைக்க 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 கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னைக்கு அந்த ஞானம் எங்கிருந்து வந்துச்சு? இதுதாங்க ஞானம், இதுதான் ஞானம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறாரே ஞான தங்கமே. ஞானம் நட்ட கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முனமன் என்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரியின் சுவை அறியுமோ. வணங்குவாய் ஜொயதோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் படைத்து மண்ணில் குணமான மனிதரை படைத்து சனமான சம்சாரம் ஒன்றும் இல்லாமல் அன்பை காட்டி இந்த உலகத்தில் சீஷர்களை அல்லது சீடர்களை இருத்தி போட்டு அகன்ற தலம் சென்றவரை அண்டுவாயே. இதையெல்லாம் ஏன் சொல்றாங்க? அவர் ஜோதியாக நம்மோடு கூட கலந்து இருக்கிறாரு, நம்முடைய உள்ளொளியை அவர் தூண்டுகிறாரு. அப்படிப்பட்டவரை நான் அறிவதற்கு போதகர்கள் நடுவில் உட்கார்றனர். கடவுள் கோயிலில் பலியிடுகிற இடத்துல இல்லை, பலியிடுவதை பார்க்கிலும் கேட்பதே நல்லது. அல்லேலூயா, கீழ்ப்படிவதே நல்லது. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிவது நல்லது. போதகர்கள் நடுவில் வந்து உட்கார்ந்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என்னைக்காவது ஒரு நாள் மனைவியை பார்த்து பிள்ளைங்களை பார்த்து, வாங்க நம்ம இன்னைக்கு பாஸ்ட்ட போவோம், உட்காருவோம், நம்ம பேசிட்டு வருவோம் சந்தோஷமாக. ஏதோ செஞ்சு கிஞ்சி எடுத்துகிட்டு வந்து, இல்லை இன்றைக்கி வரோம், எங்களுக்கு சாப்பாடு செஞ்சு வைங்க, நாங்கள் குடும்பமாக வந்து உங்களோடு கூட தங்கணும், ஒரு நாள் இருக்கணும்னு விரும்புகிறோம். அன்னைக்கு தான் நீ ஞானி. இயேசு தாயை உயர்த்தி வைத்தார். கல்யாண வீட்டில் கூட அவங்களுக்கு முதலிடம் கொடுக்குற அளவுக்கு அவங்கள உயர்த்தி வைத்தார். ஆனால் தாயை விட உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதரை விட உயர்த்தி வைத்தது ஸ்திரீகளில் பிறந்தவனில் எல்லாரை விட பெரியவனாக ஆண்டவர் உயர்த்தினது யாரை தெரியுமா? அவருடைய போதகரை. யார் அவருடைய போதகர்? அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்த போதகர் யார்? யோவான் ஸ்நானகன். 6 மாதம்தான் பெரியவர், சொந்தக்காரன்னு கூட பார்க்கல. ஆனால் பாவிகள் வழியில் லைனில் நின்று அவர் கையில் ஞானஸ்தானம் பெறும்போது அவர் சொல்கிறார், இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கு. இவனுடைய ஞானம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்டாங்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போதக சிச்சையை ஜீவ வழி என்று கண்டுபிடித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே தேவனாகிய கர்த்தருடைய சம்பந்தம் என்னைக்கு உன்னுடைய போதகரை மேன்மையாக நினைக்கிறையோ, என்னைக்கு போதகர்கள் நடுவில் உட்கார்ந்து கர்த்தருடைய வசனம்னு கர்த்தருடைய வசனத்தை தேட ஆரம்பிக்கிறையோ, அன்னைக்கு வருவது ஞானம். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிவதனால் வருவது ஞானம். ஒரு போதகருக்கு கீழ்ப்படிவதால் வருவது ஞானம். கர்த்தருக்கு பயப்படுவதில் ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானம் படிப்பால் வருவதல்ல, அது தேவனுக்கு பயப்படுவதால் வருகிறது. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதனுடைய படிப்பு வளர்ச்சி அல்ல, அவருடைய ஞானம்தான் வளர்ச்சியானது. அதனால் லூக்கா 2:52 இயேசுவை பற்றி வாசிக்கும் போது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். எங்கேயும் அந்த குடும்பம் ரொம்ப ஐஸ்வர்யமான குடும்பம்னு இல்லை. ஆனால் தகப்பன் இல்லாத குடும்பம் தருதலையாகல. ஒரு குடும்பத்தில் அமைதி இருந்துச்சுன்னா, ஒரு குடும்பத்தில் பரிசுத்தம் இருந்துச்சுன்னா, ஒரு குடும்பத்தில் நீதி இருந்துச்சுன்னா, ஒரு குடும்பத்தில் நேர்மை இருந்துச்சுன்னா, ஒரு குடும்பத்தில் நேரம் தவறாமல் இருந்துச்சுன்னா, ஒரு குடும்பத்தில் கற்பு இருந்துச்சுன்னா, ஒரு குடும்பத்தில் பரிசுத்தமும் நீதியும் இருந்துச்சுன்னா, அந்த குடும்பம் இயேசு இருந்த குடும்பத்தில் தான் இருந்தது. இயேசு இருக்கிற குடும்பத்தில் தான் இருக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.
ஆராதனை பண்ணுற இடத்த விட்டுட்டு ஏன் போதகர் நடுவில் வந்து உட்காண்டாரு? இன்னைக்கு பூசை வைக்கிற இடம் நிறையா இருக்குது. பூசைக்கு போகலன்னா பூசை தான் கிடைக்கும் எங்களுக்கு சின்ன வயசில். ஆனால் பூசையில் நான் வசனத்தை கற்றுக்கலை. எங்கே வசனம் இருக்குதோ அந்த வசனம் தான் விடுதலையாக்கும், சத்தியம்தான் என்னை விடுதலையாக்கும் என்று அறிந்து தான் போதகர் நடுவில் அவர் உட்கார்ந்தார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய காரியங்கள் லூக்கா 2வது அதிகாரம் 49ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் என் பிதாவின், அதில் இன்னொரு வசனத்தை, அதாவது இன்னொரு ஆக்கம், மொழியாக்கம் சொல்லுது, என் பிதாவின் காரியங்களில் நான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறியவில்லையா? என்னுடைய காரியம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு தச்சராக பணிபுரிந்தார், ஆலயங்களில் ஆராதிச்சார். ஆனால் அவருடைய வளர்ச்சி ராஜாதி ராஜாவாக வரப்போகிறாரு. ஏன் இப்படிப்பட்ட ஒரு மகிமையான வளர்ச்சிக்கு வந்தாருன்னா, அவருடைய ஆராதனையும் அவருடைய தேவன் கொடுத்த வேலையும் அவர் பிரித்து பார்க்கல. தேவனுக்காக செய்கிறது ஆராதனை என்று அவர் ஒவ்வொன்றையும் கர்த்தருடைய மகிமைக்காக செய்தார். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஒரு வசனம், நிறைய பேர் அதை வாசிக்க மாட்டோம். கொலோசியர் 3வது அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கொலோசியர் 3வது அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து, நீ சேவிச்சினா அதன் பலனை அடையணும், நீ ஆராதிச்சினா அதன் பலனை அடையணும், நீ கர்த்தருக்கு நீ கொடுக்கிறது உண்மையானா அதன் பலனை நீ அடையணும் என்பதை அறிந்து, எதை செய்தாலும் சொல்லுங்க, அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? உன் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. இன்னையிலேருந்து சொல்கிறேன், இந்த வசனத்துக்கு மட்டும் கீழ்ப்படிஞ்சு பாருங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இன்னும் யாரும் காலையில் ஏந்திரிங்கன்னு யாரும் சொன்னதே கிடையாது. என் மனைவி கூட, ஐயோ நாளைக்கு ஆராதனை காலையில் ஒரு 3 மணிக்கெல்லாம் ஏஞ்சிடுங்க அப்படின்னு இதுவரைக்கும் என் மனைவி, என் பிள்ளைங்க, எங்கள் அம்மா காலத்தில் கூட என்ன சொன்னதே கிடையாது. உபவாசிக்க சொல்லி யாரும் சொன்னதே கிடையாது. என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தலைன்னா நான் இங்கே வந்து நிற்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. உன் சரீரத்தை ஒடுக்கி அதை கீழ்ப்படுத்துறதுக்கு உனக்கு தெரியணும். மாத்திரை மறந்தால் அல்ல, தேவனுடைய வாயினால் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நம்ம பிழைக்கணும். அல்லேலூயா. மத்தியானம் ஒரு வேளை நல்ல சாப்பாடு, அது என்ன சாப்பாடு இருந்தாலும் நல்ல சாப்பாடு. இப்போலாம் வெஜிடேரியன் தான் மேக்ஸிமம், சிக்கன் கூட பிடிக்கிறது இல்லை, சாப்பிட்றேன். நைட்டு ஒரு கிளாஸ் பால் அல்லது ஒரு பழம், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. என்னமோ சரீரம் 1 மணிக்கு எழுந்திருக்கிறேன், 2 மணிக்கு எழுந்திருக்கிறேன், ஃபுல்லாக பிரிஸ்காக இருக்கிறேன், எப்பயா தூக்கம் வந்து போய் படுத்துக்கிறேன், அல்லது அவ்வளோதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசு என்ன சொன்னாருன்னா, என்ன எது என்னுடைய வேலை எது அப்படின்னு கேட்டால், நீங்கள் யோவான் 1:18 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய வேலை எது அப்படின்னா, ஏசு என்ன சொல்கிறாருன்னா, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. தேவனை நேற்று சுகி சிவம்னு ஒருத்தர் எழுதினார், காணாத கடவுளுக்கு போகாத சொர்க்கத்துக்கு ஏன் மனுஷன் அடிச்சுக்கிறான் அப்படின்னு ஒரு இதை பேசியிருந்தார். காணாத கடவுளுக்கு போகாத சொர்க்கத்துக்கு ஏன் இந்த மனுஷங்க இப்படி அடிச்சுக்கிறாங்க? ஒருத்தர் சொன்னார், தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, ஆனால் அவர் யாருன்னு இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த தான் நான் பிறந்திருக்கிறேன், நான் வாழ்கிறேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அல்ல தான் சொன்னார், ஒரு நாள் என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஒவ்வொரு நாளும் உங்கள் குடும்பத்தில், உங்கள் குடும்பம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்னை கண்டவன் இயேசுவை காண்கிறான் என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு வளருமானால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகம் ஒரு நாள் இயேசுவை பார்க்கும். இவனுடைய கையில் இவ்வளவு பலத்த காரியங்கள் எப்படி நடக்குது
உலகத்தில் வந்தபோது அவங்க அப்பா தச்சு தொழில் செய்தார். ஆனால் எங்கள் அப்பா என்கிறவர் யார் அப்படின்னு சொன்னால், நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன், 25:34 அப்படின்னு திரும்பி சொல்கிறேன். என்ன 25:34? மத்தேயு 25:34. உலக தோற்றத்துக்கு முன்னாடி என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலக தோற்றம் முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ஒரு சாதாரண குடும்பத்துக்காக பிறக்கலை, சாதாரண ஒரு வேலைக்காக பிறக்கலை, சாதாரணமாக வாழ்றதுக்காக பிறக்கலை. நம்ம ஒரு ராஜாவாய், தேவனாகிய கர்த்தர் பரலோகத்தில் ராஜாவாய் ஆளுகை செய்கிறார். நீங்களும் நானும் அவருடைய சாயலாய் இந்த பூமியில ஆளுகை செய்ய படைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றோம்? ஆளுகை செய்ய கர்த்தர் கொண்டு வந்தார். ஒரு நாள் ஊரே பார்த்து ஆச்சரியப்பட்டுச்சு. அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் உலகமே பார்த்து அவர் ஆச்சரியப்படுது. அந்த நாளை காண்பிக்கிறோம் பாருங்கள். யோவான் 2:11. யோவான் 2:11. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார். யோவான் ஸ்நானகன் ஒரு நாள் இயேசுவை பார்த்து அவருடைய சீஷர்களை அனுப்பி, வருகிறவர் நீர்தானா அல்லது இன்னொருவர் வர காத்திருக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டபோது, நீங்கள் கண்டதையும் கேட்டதையும் போய் யோவானுக்கு சொல்லுங்க. குருடர் பார்வை அடைகிறாங்க, செவிடர் கேட்கிறாங்க, முடவர் நடக்கிறாங்க, செத்தவர்கள் உயிர்ப்பிக்கப்படுறாங்க, தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இன்னையிலிருந்து ஆரம்பிச்சது அவருடைய பொது வாழ்வு. இயேசு தன் வாழ்க்கையில் மரியாளை ஒரு நாளும் கனவீனமாய் நடத்தல. ஆனால் இந்த இடத்துல பெண்ணே அப்படின்னு கூப்பிடுறார். அம்மாவை ஸ்திரீயேனா பெண்ணே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் என்ன ப்ரைவேட்டாக வச்சுக்கிட்டீங்க, இன்னையிலேருந்து நான் பப்ளிக்காக போகிறேன். இன்னைக்கு குடும்பத்தில் நீங்கள் தான் இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறீங்க, அவங்களுக்கு குறை வந்துருச்சுன்னு. நம்ம குடும்பத்தில் ஒரு நாளும் குறைவு இல்லாமல் இருந்ததுக்கு காரணம் நான் அங்கே இருந்தேன். இன்றைக்கி இன்னொரு குடும்பத்தில் குறைவு வரக்கூடாது, அவமானம் வரக்கூடாது, நிந்தை வரக்கூடாது, ஏதாவது செய்யணும்னு நீங்கள் கேட்டுட்டீங்க. இன்னையிலிருந்து நான் சொல்கிறேம்மா, இனிமேல் நீ எனக்கு அம்மா. ஆனால் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தாய்க்களமும் என்னுடைய சொந்த பந்தம்தான். ஒவ்வொரு சகோதரனும் என்னுடைய சொந்த சகோதரன். இந்த உலகமே என்னுடைய குடும்பம். இன்னையிலிருந்து இந்த உலகம் என்னுடைய மகிமையை பார்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் தண்ணீர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கண்ணீரை கண்டு கர்த்தர் கடந்து போக மாட்டார். கொஞ்சம் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர் ஒன்று சொல்கிறாரு, நீ நிறைவானதை பார்க்கல, இனிமேல் நிறைவானதை என்ன பண்ணுவ பார்ப்ப. இதுவரைக்கும் கசப்பானதை பார்த்த, இதுவரைக்கும் இல்லாத சுவையை உன் வாழ்க்கையில் காட்டுவதற்குத்தான் நான் இந்த பூமியில் மகிமையாக வந்திருக்கிறேன். அந்த மகிமையை உனக்கு காண்பிக்க போகிறேன். குடும்பத்திலிருந்து தான் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்பட்டது. கர்த்தருடைய தமது மகிமையை முதலாவது அற்புதத்தை ஒரு அரண்மனையில் காட்டலை, ஒரு வனாந்தரத்தில் ஒரு மேஜிக் காட்டலை, வனாந்தரத்தில் கொண்டு வரேன்னு ஒரு குடும்பத்தில் தான் ஆண்டவர் அதை என்ன பண்ணார், ஆரம்பித்தார். இந்த நாள் அற்புதத்தின் நாள். என்னைக்கு உங்கள் குடும்பத்தை நீங்கள் மேன்மையாக நினைக்கிறீங்களோ, உங்கள் குடும்பத்தில் இயேசு இருக்கிறான்னு நினைக்கிறீங்களோ, என்னைக்கு உங்கள் குடும்பத்தில் இயேசு தான் உங்களுடைய தலைவர் என்று சொல்கிறீங்களோ, என்றைக்கு பிதா எப்படி சொன்னாரோ அதையெல்லாம் இயேசு செய்தாரோ, அதே போல் என்றைக்கு பிதா என்ன உங்களுக்கு சொல்லுகிறாரோ அதையெல்லாம் செய்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருந்தால், தண்ணீரை இயற்கையாய் தண்ணீரை அதை அப்படியே திராட்சை ரசமாய் அற்புதமாய் மாற்றினவர். இதுவரை கண்ணீர் வடித்த உன் குடும்பத்தில் இனிமேல திராட்சை ரசம் பொங்கி வழிகிற ஒரு அற்புதமான இடமாய், இனிமேல அது மகிமையாய், அது அற்புதங்கள் நிறைந்த இடமாய் உன் குடும்பமாய் இருக்காது. இன்னையிலிருந்து அது இயேசுவின் குடும்பமாய் மாறும். உலகம் வற்றி விடுகிற இடத்திலே இயேசு அபரிதமான திராட்சை ரசத்தை உண்டாக்கி
காண்பித்தது உண்மையானா உன் வாழ்க்கையில் கண்ணீர் வற்றி போச்சா, கவலையே படாத. இனிமேல் கர்த்தர் அற்புதத்தின் ஊற்றை உன்னுடைய குடும்பத்தில் ஆரம்பிக்கிறார். பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? உங்கள் குடும்பம் இனிமேல் இயேசுவின் குடும்பம். இனிமேல் இயேசு பார்த்துக்குவார்னு விரும்புகிறவங்க நல்ல மேலே கையை தட்டி கொஞ்சம் எழுந்திருச்சு நில்லுங்க. Hallelujah. Thank you, Holy Spirit of God. Thank you, Jesus.